ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஆன்லைன் மூலமாக எப்படி எடுக்கிறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். parivahan.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் சர்வீசஸ்னு. அதை கிளிக் பண்ணி மூணாவதாக இருக்க பாருங்கள் டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா சேவைகளையுமே நீங்களே ஆன்லைனில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக எல்எல்ஆர் அப்ளை பண்ணலாம், டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம், டிஎல் வந்து பார்த்தா ரெனிவல் பண்ணலாம், ஸோ டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்வீஸ் இந்த வெப்சைட்டில் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான இன்ஃபர்மேஷனை எப்படி எடுக்கிறது, அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதர்ஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ரெண்டாவதாக இருக்க பாருங்கள் டிஎல் சர்ச்சுன்னு, டிரைவிங் லைசன்ஸ் சர்ச்சு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் டைரெக்டாக அப்படியே உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் நீங்கள் சர்ச் பண்ணலாம். பட் இப்போ வந்து மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி ஓடிபி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மொபைல் நம்பரை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஜென்ரேட் ஓடிபின்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டுருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடை அகைன் நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் உங்களுக்கான சர்ச் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு தான் நீங்கள் சர்ச் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் கம்பல்சரி எதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் அப்படின்னா லைசன்ஸ் ஹோல்டர் நேம். ஸோ உங்கள் நேம் வந்து உங்கள் லைசன்ஸில் எப்படி இருக்கோ அதேமாரி டைப் பண்ணுங்கள். அப்புறம் டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுமே கம்பல்சரி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ மீதி எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா அதையும் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ரிலேஷன் நேம், ஸோ உங்கள் டிரைவிங் லைசன்ஸில் ஃபாதர் நேம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணலாம். மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மொபைல் நம்பரை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேட் என்ட்ரு பண்ணலாம். உங்கள் ஆஃபீஸ் நேம் எது அதையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஒரு சில க்ரைட்டீரியா, அதாவது எனிவேர் எப்படி வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணலாம்னா எனிவேர் கொடுத்துருக்கோங்க. இல்லை ஸ்டார்டிங் வித்னா உங்கள் லைசன்ஸ் நம்பர் ஸ்டார்டிங் வித் எப்படி இருக்கோ அதை வச்சு சர்ச் பண்ணலாம். எக்ஸாக்டாக சர்ச்னா எக்ஸாக்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் அட்வான்ஸாக சர்ச் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் பிளட் குரூப்பை நீங்கள் சர்ச் பண்ணலாம். உங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலா அதையும் சர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தமான வெஹிக்கிள் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸில் வச்சுருக்கீங்களோ அதை வச்சும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டர் பை டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸ் சர்ச் பண்ணணுமா நேம் வைஸாக அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ரிலேட்டடாக சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். ஸோ ரிலேட்டடாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகைன் உங்களுக்கான கேப்சா கூட நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காமிச்சிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் கரெக்டான கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ நம்பர் என்ன, உங்கள் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பார்த்தா ஃபஸ்ட்டு மெத்தட். இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து சர்ச் பண்ண பாருங்கள். அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ அகைன் நீங்கள் ஹோம் பேஜ் வந்துடுங்க. இல்லை இன்னமும் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதர்ஸில் போயிட்டு ஃபைண்ட் அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதன் மூலமாக நீங்கள் இன்னும் எலாபரேட்டாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஆர்டிஓ என்ன அப்படின்றது நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாரி இருக்கும். ஆர்டிஓ ஆஃபீஸ் எதுவோ அதே நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து சர்ச் பண்ணி கொடுத்துக்கோங்க எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்னு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக வரலை அப்படின்றவங்க இன்னும் நீங்கள் வந்து பார்த்தா ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்மிட் கொடுத்து உங்களுக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க எல்எல்ஆருக்கான நம்பர் என்ன, டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் என்ன, எப்போ அப்ரூவல் கொடுத்தாங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து செகண்ட் ஆப்ஷனாக இது மூலமாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள்.
இல்லை எனக்கு வந்து பார்த்தா மொபைல் நம்பர் இல்லை, நான் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது சேம் அதேமாரி அதர்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு மொபைல் நம்பர் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய இது கூட ஸோ டிரைவிங் லைசன்ஸ் கூட மொபைல் நம்பரையும் அப்டேட் பண்ணலாம். அதுக்கு ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் அப்டேட் வந்து பண்ண முடியும். ஸோ டிரைவிங் லைசன்ஸில் மொபைல் நம்பர் இல்லாதவங்க நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஎல் சர்வீசஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே கீழே வந்துட்டு கண்டினியூன்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்க, அதை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் டிரைவிங் லைசன்ஸில் எப்படி இருக்கோ அதேமாரியே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தா நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கேப்சா கோடு கேட்டிருக்காங்க. அகைன் உங்களுக்கான கேப்சா கோடை நீங்கள் வந்து பார்த்தா டைப் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணிவிட்டு கெட் டிஎல் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்துடுச்சு பாருங்கள். உங்கள் ஃபோட்டோ இருக்கட்டும், உங்கள் நேமு, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, பிளட் குரூப் என்ன, அட்ரஸ் என்ன, எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எந்தமான லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஸோ எந்தமான வெஹிக்கிளுக்கு நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கான எக்ஸ்பைரி தேதி என்ன, அது வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கன்ஃபார்ம் தட் த எபோவ் டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் ஆர் மைன்னு இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொசீட்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் இன்னும் உங்களுக்கு எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய சிப் நம்பர் அந்த சிப்போட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் மாரி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு எங்கேயாச்சும் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து காமிச்சிக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அகைன் நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வில் டெலிவர்ட், அதாவது இதில் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஏதாச்சும் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுறீங்களோ இல்லை வந்து பார்த்தா புதுசாக நீங்கள் வந்து டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறவங்க எதுக்காக இருந்தாலும் இதில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ் தான் அனுப்பும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் தப்பாக இருக்குது அப்படின்னா அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்து ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு எந்தமான சர்வீஸ் வேணுமோ எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். நேம் கரெக்ஷன் பண்ணலாம், டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், ரெனிவல் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து உங்களுக்கான டூப்ளிகேட் டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வீடு தேடி உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சப்மிட் விஆர் ஆதார் ஆதென்டிகேஷன் மூலமாக சப்மிட் பண்ணலாம், வித்தவுட் ஆதார் ஆதென்டிகேஷன் மூலம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சவங்க எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணுன்றவங்க ஃபஸ்ட்டு உங்களோட நம்பரை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு தேடி டிரைவிங் லைசன்ஸ்க்கான கார்டு கொடுத்துட்றாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எப்படி வந்து பார்த்தா அந்த டிரைவிங் லைசன்ஸுக்கு ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது, டூப்ளிகேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ விரைவில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதேமாரி இந்த டிரைவிங் லைசன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எப்படி கெட் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த பாருங்க, அந்த சிப்போட அதே நீங்கள் வந்து பார்த்தா சேவ் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுட்டு எங்கேயாச்சும் கேட்குறாங்க அப்படின்னா அது ஆல்மா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அதிலே உங்களுக்கு வந்து இருக்க போகுது. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.